யூ ஆல். நம்ம இந்த கிளாஸ்ல மாடர்ன் இந்தியாவோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். நவீன கால இந்தியாவினுடைய முந்தைய பகுதிகள், ஐரோப்பியர்கள் வருகை, சிப்பாய் கழகம், அதுக்கு பிறகு இந்திய காங்கிரஸுடைய தோற்றம், ஐஎன்சியோட தோற்றம், அதனுடைய வளர்ச்சி நிலைகளை ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அதனுடைய அடுத்த நிலை நவீன இந்தியாவில் விடுதலை போராட்ட வரலாறு ரெண்டாவது கட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 3 ஃபேஸாக பார்ப்போம். ஐஎன்சி காங்கிரஸ் உடைய தோற்றம் 1885 905 வரைக்கும் நம்ம ஒரு ஃபேஸ் ஆகவும், 905 வங்க பிரிவினையிலிருந்து அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் வரைக்கும் ரெண்டாவது ஃபேஸ் ஆகவும், ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்த 1947 வரைக்கும் தேர்ட் ஃபேஸாகவும் நம்ம பார்ப்போம். இந்த 1920 48 வரைக்கும் நம்ம காந்தியன் சகாப்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ரெண்டாவது ஃபேஸ், இரண்டாவது கட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 1885 WC பானர்ஜி தலைமையில் ஆங்கிலேய ஓய்வு பெற்ற அதிகாரி அலன் அக்டோவியன் ஹியூம் என்பவர் தலைமையில் மும்பையில் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. இது மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது. முதல்ல 72 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். எந்தெந்த வருஷத்துல யார் யாருடைய தலைமையில் அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது, அது எப்படி தன்னுடைய நிலையை எட்டியது அப்படின்றது ஆல்ரெடி கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, இந்த அவங்களுடைய தோற்றம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தா, அதாவது முதியவர்களுடைய அப்ரோச்சு இளையவர்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அரசியல் பிச்சை கேட்பது போல இருந்தது. அவங்க ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன் முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வங்காளத்தில் பார்க்கும்போது கர்சன் பிரபு லார்டா இருக்கிறார், வைஸ்ராயா இருக்காரு. அப்போ அவர் முதல்ல வங்கத்தை 2 பிரிக்கிறார். எப்பன்னா 1905 அக்டோபர் 16. 1905 அக்டோபர் 16 கர்சன் பிரபு அவர்கள் வங்காளத்தை அஸ்ஸாமையும் கிழக்கு வங்காளத்தையும் ஒன்றாகவும், பீகாரையும் மேற்கு வங்காளத்தையும் ஒன்றாகவும் 2 அவர் பிரிச்சாரு. இதை டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிரித்தாளும் கொள்கை. இதை நம்ம இந்திய மக்கள் எப்படி கருதுகிறார்கள் அப்படின்னா, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்கான ஒரு சதி என கருதினார்கள். அதனால நம்ம கர்சன் பிரபுவை நம்ம இந்திய நாட்டுக்கே ஒரு சாபமா எண்ணினாங்க. கர்சன் இந்த மாதிரி 2ஐயும் பிரித்து முக்கியமாக காங்கிரஸுடைய தலைவர்களுக்கு அதிக எரிச்சலை ஊட்டியிருந்தார். ஸோ காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய உள் சண்டைகள் வர இது ஒரு காரணமாக இருந்தது, கருத்து வேறுபாடு வர காரணமாக இருந்தது. அது வரைக்கும் ஒன்றா பயணம் செஞ்சிட்டு இருந்த காங்கிரஸ் அதுக்கப்புறம் 2ஆ பிரியற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரத்தை போட்டுச்சுன்னே சொல்லலாம். இதனால 1906 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் கட்சி தோன்றுது. முஸ்லீம் லீக் இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, சலீமுல்லா கான் என்பவர் டாக்காவை தலைமையகமாக கொண்டு 1906 டிசம்பர் 30 முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சியை தோற்றுவித்தார். அவங்க நோக்கம் ஒன்றும் கிடையாது, ஆங்கிலேயர்கள் கிட்ட ஃபேவரபிளாக நடந்து முஸ்லீம்களுக்கு தேவையான வளர்ச்சிகளையும் ஆதரவுகளையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பெரிய நோக்கமே தவிர, மற்றபடி சுதந்திரம் வாங்க வேண்டும், ஒரு சுயராஜ்யம் உருவாகணும் அப்படின்ற எந்த ஒரு விரிவான சிந்தனைகளும் அவர்களுக்கு அப்போது இல்லை. முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கம் முஸ்லீம்களுக்கு தேவையான ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சலீமுல்லா கான் தோற்றுவித்தார். அடுத்தது 1907 சூரத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த ஐஎன்சியோட பிரசிடென்டா ராஷ் பிகாரி கோஷ் தலைமையேற்று நடத்துறார். அவருடைய தலைமையில் 1907 நடக்கும் பொழுது காங்கிரஸ்குள்ளேயே ஒரு கலவரம் மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள் எழ ஆரம்பிக்குது. அப்ப மிதவாதம் தீவிரவாதம்னு 2ஆ பிரியறாங்க. மிதவாதம்னா மாடரேட்ஸ்னும், தீவிரவாதம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாடரேட்ஸ் மிதவாதத்தினுடைய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதத்தினுடைய தலைவர் பாலகங்காதர திலகர். ஸோ இந்த தீவிரவாதத்தில் தான் நமக்கு லால், பால் இவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க.
இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே மாடரேட்ஸை பற்றியும் தீவிரவாதிகளை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த சூரத் பிளவில் மிதவாதமும் தீவிரவாதமும் ரெண்டாக பிரிஞ்ச பிறகு என்ன நடந்தது, என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மிண்டோ மார்லி ரிஃபார்ம் வருது. அந்த மிண்டோ மார்லி ரிஃபார்மில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி தொகுதி வழங்கப்பட்டது. ஏன்னா 1906 தோற்றுவிக்கப்பட்ட முஸ்லீம் கட்சி தனக்கென கோரிக்கைகளை வைத்துட்டு வந்ததுனால மிண்டோ மார்லி அவர்களை திருப்தியாக்கும் பொருட்டு முஸ்லீம்களுக்கு ஒரு தனி தொகுதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1909 எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஆனபோது முதல்ல உறுப்பினராக செலக்ட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தா எஸ்பி சின்ஹா அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பி சின்ஹா ஃபஸ்ட்டு எலெக்ட் ஆகிறார். அடுத்தது நமக்கு 1911 பிரிக்கப்பட்ட வங்காளம் ஒன்றாக இணைக்கப்படுது. அதான் ரீயுனைட் ஆகுது. ஸோ இந்த பிரிக்கப்பட்ட வங்காளத்தை ஒன்றாக இணைக்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம தீவிரவாதிகள் ரொம்ப போராடிட்டு வந்திருந்திருக்காங்க. அப்போ யார் நமக்கு வைஸ்ராயா இருந்தாங்க அப்படின்னா ஹார்டிஞ்ச் பிரபு இருந்திருக்கார். லார்ட் ஹார்டிஞ்ச் அவர் தான் வைஸ்ராயா இருந்தார். ஸோ பிரித்த வங்காளத்தை 1911 ஒன்றா சேர்க்குறாங்க. 1911 அப்படின்னு பாருங்க, 1 முடியும். ஒன்றா சேர்த்தது எப்போனா 1911 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதுக்கு அடுத்ததாக என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1914 உலக போர் தொடங்குது. அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 1914 தொடங்கின ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1918 தான் முடியுது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அட் தி சேம் டைம் நம்ம இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா 1916 தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் தோற்றுவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த தன்னாட்சி இயக்கத்தில் மகாராஷ்டிராவில் பூனால தலைமையகமாக கொண்டு பாலகங்காதர திலகர் தன்னாட்சி இயக்கத்தை நடத்துகிறாரு. நம்ம சென்னை மற்றும் இதர இந்தியாவின் பகுதிகளில் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் தன்னாட்சி இயக்கம் நடக்குது. தன்னாட்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இங்கே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சுதேசி இயக்கம் அப்படின்னா சொந்த நாடு அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய நாட்டுக்குரிய பொருட்களையே பயன்படுத்தணும், நம்ம நாட்டுக்கு சுயராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்த தன்னாட்சி இயக்கம் பூனால திலகர் தலைமையிலும் சென்னையில் அன்னி பெசன்ட் தலைமையிலும் தொடங்கி நடந்து கொண்டிருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் லக்னோ உடன்படிக்கைன்னு ஒன்று நடக்குது. 1916 லக்னோ உடன்படிக்கை, லக்னோ பேக்ட் நடந்தது. அந்த லக்னோ உடன்படிக்கையில் என்ன அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1907 பிரிஞ்சு போன மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்றாங்க. ஸோ மிதவாதம் தீவிரவாதம் மீண்டும் ஒருங்கா இணைஞ்சு அது காங்கிரஸ் என மீண்டுமா நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்து முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை ஏற்படுது. இந்து முஸ்லீம்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுது. முதல்ல காந்தி இன்ட்ரடியூஸ் ஆகிறதும் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. சரி, இந்த லக்னோனாலே ஒரு லக்கி திங். லக்கின்னா என்னன்னா பிரிஞ்சு போன விஷயங்கள்லாம் ஒன்றா சேர்றதா இங்கே லக்கியாக நடந்திருக்கு. ஸோ அது லக்னோ ஒப்பந்தம் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. அடுத்தது 1917 ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் டிக்ளரேஷன் கொண்டு வராங்க. இதை யார் கொண்டு வந்தாங்கன்னா மாண்டேகு தலைமையில் கொண்டு வராரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தன்னாட்சி இயக்கத்தை பார்த்து பயந்து போன மாண்டேகு சொல்கிறாரு, உங்களுக்கு விரைவில் படிப்படியாக வருங்காலத்தில் இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இதை ஏற்றுக்கொண்ட திலகரும் அன்னி பெசன்ட்டும் தன்னுடைய தன்னாட்சி இயக்கத்தை கைவிடுறாங்க. அடுத்ததாக 1918 உலகப்போர் முடிவுக்கு வருது. உலகப்போர் முடிவுக்கு வந்த உடனே மாண்டேகு சேம்ஸ்போர்ட் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிட்டார். மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சந்தோஷப்பட்டு அதுக்காக ஏதாவது ஒரு சின்ன கைமாறு இந்தியாவுக்கு செஞ்சு, அதாவது அல்ற குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஏதாவது இந்தியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறார். அதனால பெரிய பலன் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்லேன் இல்லையா, மீன் பிடிக்க ஒரு புழுவை போடுற மாதிரி தான். மாண்டேகு சேம்ஸ்போர்ட்
1919 சில சீர்திருத்தங்கள் ரிஃபார்மை கொண்டு வரார். அதில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்தியனுக்கும் முஸ்லீம்களுக்கு ஆல்ரெடி 1909 தனி தொகுதி கொடுத்துருப்பாங்க. முஸ்லீம்களுக்கு 1909 தனி தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதில் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் தனி தொகுதி வழங்கப்பட்டுச்சு. அதாவது சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது. இதுதான் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துடைய மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாகாணங்களில் இரட்டையாட்சியை கொண்டு வரார். இரட்டையாட்சின்னா டயார்கி சிஸ்டம், டியூயல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். மாகாணங்களில் இரட்டையாட்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 குரூப்புக்குமே தனி தொகுதியை வழங்குறாங்க. மிண்டோ மார்லி 1909 சின்னதா 1919 சின்னதா அப்படின்னு பார்த்தா 1909ங்கிறது மினிமம். அதனால அது மிண்டோ மார்லின்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க. 1919ங்கிறது மேக்சிமம். அதனால மேக்சிமம்க்கு எம்ஏன்னு ஸ்டார்ட் ஆகும். அதனால அது மாண்டேகு சேம்ஸ்போர்ட்னு ஞாபகத்தில் வச்சுக்காங்க. அப்போதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த மிண்டோ மார்லியில் மினிமமாகவும் மாண்டேகு சேம்ஸ்போர்டில் கொஞ்சம் மேக்சிமாவும் ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோதான் அவங்க பண்ண விஷயம். இதனால் நம்ம காங்கிரஸ் திருப்தி அடைஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சரி, இந்த 1919 வேற 2 விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, ரவுலத் சட்டமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரவுலத் ஆக்டை பிளாக் ஆக்ட்னு சொல்லுவாங்க, கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், அந்த படுகொலை நடந்தது. இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுலத் சட்டத்தை கொண்டு வந்தவர் சிட்னி ரவுலத் அப்படிங்கிறவர். ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் கலவரத்தில் இருந்தாங்க. இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக, தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தன்னாட்சி, அதுக்கப்புறம் இந்த சுயராஜ்யம் இதெல்லாம் இவங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது யாரையுமே கைது செய்யலாம், கலவரத்தில் ஈடுபடுற எல்லாரையும் கைது செய்யலாம், அவங்களுக்கு அப்பீல் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு விடுதலை பண்ண மாட்டாங்க, விசாரணையின்றி கைது செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. விசாரணையின்றி கைது செய்யலான்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய சுய வெறுப்புகளை காமிக்கிறதுக்காக யாரை வேணாலும் அவங்க கைது செய்து எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான சட்டமா அது இருந்தது. அதனாலதான் அதை நம்ம இந்தியர்கள் கருப்பு சட்டம்னு சொல்றாங்க. இதனால ரொம்ப முக்கியமா கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னா, அதாவது பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல டாக்டர் சத்யபாலையும் சாய்புதீன் கிச்சிலையும் கைது செய்தாங்க. சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சிலுவை பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல வச்சு கைது செஞ்சாங்க. டெல்லி பக்கத்துல நம்ம காந்திஜி அவர்களை கைது செய்தாங்க. அந்த நிலையில இதனால எரிச்சல் அடைஞ்சுதான் மக்கள் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற பூங்கால கூடியிருக்காங்கன்னு ஜெனரல் டயர் நினைச்சிட்டாரு. உண்மை என்னன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல கால் பைசாக்கி டே நடக்குது. அதாவது கால் பைசாக்கி டே அப்படின்றது ஒரு அறுவடை திருநாள், பஞ்சாப்ல நடக்கிற ஒரு அறுவடை திருநாள். அதுக்காக வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பூங்கா, 4 பக்கம் சதுக்கங்களால் உயரே எழுப்பப்பட்ட ஒரு சின்ன கேட் உள்ள ஒரு பூங்கா அது. அந்த பூங்காக்குள்ள அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒன்றா கூடியிருக்காங்க. பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்காங்க அந்த டே செலப்ரேஷனுக்காக. இதை கேள்விப்பட்ட ஜெனரல் டயருங்கிறவர் இமீடியட்டா ஏப்ரல் 13ஆம் தேதி அந்த கால் பைசாக்கி டே அன்று, ஏப்ரல் 13 அன்னைக்கு 379 பேரை சுட்டு கொன்றார். அதுல படுகாயம் அடைந்தவர்கள் என லிஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1137. 1137. ஆக்சுவலாக இது உண்மையான கணக்கெடுப்பு கிடையாது, இது ஒரு கண்துடைப்புக்கான கணக்கெடுப்பு தான். 379 பேர் கொல்லப்பட்டனர். படுகாயம் இன்ஜூரியஸ் எவ்வளோ பேர்னா 1137 பேர். இதை கண்ட உத்தம் சிங்கிறவர் பயங்கரமான ஆத்திரம் அடைஞ்சு லண்டன் வரையும் அவரை விடாம போயிட்டு ஜெனரல் டயரை யார் கொன்னாங்க அப்படின்னா உத்தம் சிங் என்ற ஒரு வாலிபன் கொன்றார். சரி, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழு பேரு ஹண்டர் குழு. ஆல்ரெடி ஒரு ஹண்டர் குழு பார்த்துருக்கோம். அது கல்விக்காக போடப்பட்ட ஒரு ஹண்டர் குழு.
ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆராயறதுக்காக போடப்பட்ட ஒரு கமிஷன் எதுன்னா அதுவும் ஹண்டர் கமிஷன் தான். சரி, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை மிகவும் மோசமான ஒரு சம்பவமாக கருதப்படுது. இதனால் ஆத்திரமடைந்து இதுக்கு தீர்வு காண்றதுக்காக எழுந்தது தான் அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து தான் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்திஜி இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அதுக்கு முன்னாடி இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தன்னுடைய பட்டத்தை ஒருவர் துறக்கிறார். அது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு கிடைச்ச நைட்ஹுட் என்ற பட்டத்தை டைட்டிலை அவர் துறக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காந்திஜி தி கெய்சர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் துறக்கிறார். கெய்சர் ஹி அப்படிங்கிற பட்டத்தை காந்திஜி துறக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் நைட்ஹுட் பட்டத்தை துறக்கிறார். காரணம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையுடைய தாக்கம். சரி, இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் முடிந்ததும் நம்ம அடுத்த ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் ஆக போகிறோம். அதுதான் நம்ம காந்தியன் சகாப்தம், எரா ஆஃப் காந்திஜி. காந்திஜி 1917 இந்தியாவுக்கு வரார். 1917 இந்தியாவுக்கு வந்தவர் 3 இடத்துல தன்னுடைய சத்தியாகிரகத்தை செயல்படுத்துறார். முதல்ல பீகார்ல ஸ்டார்ட் பண்றாரு சம்பாரன் சத்தியாகிரகம். அது எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை இண்டிகோ அப்படின்ற பயிர்களை விளைச்சல் செய்து அவங்க விரும்புகிற விலைக்கு அதை கொள்முதல் செய்யணும்னு திணிச்சிருந்தாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஃபேவரா காந்திஜி தன்னுடைய அகிம்சை என்ற வழியில ஒத்துழைச்சு அவர்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி தரார். முதல்ல காந்தி அகிம்சையை எங்கு கையாண்டார் அப்படின்னு கேட்டா பீகார்ல சம்பாரன் சத்தியாகிரகம் 1917 இதை செஞ்சார். 1917 சம்பாரன் சத்தியாகிரகம் பீகார்ல இண்டிகோ என்ற பயிர் விளைச்சலை எதிர்த்து காந்தி கலந்து கொண்டதுதான் முதல் அற போராட்டம். ரெண்டாவதாக 1918 அவர் அகமதாபாத்லையும் கேதார்லையும் 2 வகையான சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாரு. இந்த கேதார் சத்தியாகிரகத்தில் பயிர் விளைச்சலுக்கு ஆக்சுவலாக அவங்க வரி கட்ட வேண்டி இருந்தது. ஆனால் பயிர் அந்த அளவுக்கு விளையல. அதனால அவங்களால மக்களால் விவசாயிகளால் வரி செலுத்த முடியல. ஸோ அந்த வரி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து அவங்களுக்கு அதை தள்ளுபடி பண்ண வைக்கிறார். அதே 1918 அவர் அகமதாபாத் மில் போராட்டம் நடத்துகிறார். அந்த மில் மக்களுக்கு இதே மாதிரி அவங்களுக்கு தேவையான கூலியை உயர்த்தி தரும்படி போராடி அவர்களுக்கு ஏற்ற கூலியை வாங்கி தர உதவி செய்கிறார். இந்த மாதிரி தொடர்ந்து சம்பாரன் சத்தியாகிரகம், கேடார் சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் போராட்டம்னு 3 வகையான சத்தியாகிரகத்துல தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் காந்திஜி. இதனால அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆன பிறகு 1920